2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறதாக இப்போ வரைக்கும் தகவல் கிடைச்சிருக்குது. சம்பவம் நடந்த இடம்ன்றது வந்து ஒரு சென்டர் பிளேஸ். சில இடங்களில் ரத்தங்கள் சேரி கிடக்குது. இதை கேள்விப்பட்டதே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்தது. என்னன்னு சொன்னா, என்னடா இப்படி ஒரு சம்பவம் நம்ம ஊர்ல நடக்குமா அப்படின்ற மாதிரி. எல்லாம் புல்லட் கிடக்குது பாருங்க ரோட்டுக்கிட்ட எல்லாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குது. 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்துக்கு முன்பாக அவருடைய வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு வந்த வேளையில் அங்கே வந்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மொத்தமாக 4 பேருக்கு வந்து துப்பாக்கிச் சூடுகள் மர்ம நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிளில் வந்து அந்த இடத்துல வச்சு அவர்களை துப்பாக்கி பிரயோகம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனால 2 பேர் இப்போ வரைக்கும் மரணமாயிருக்காங்க. இன்னொருத்தர் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்குது. அதில் 3 பேர் வந்து ஒரு சொந்தக்காரங்க ஒரே வழக்குக்காக வந்தவர்களாகவும் ஒருவர் வந்து அவரோட சம்பந்தம் இல்லை வேறொரு வழக்குக்காக அந்த இடத்துல வந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ என்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா வளமையாக நீதிமன்ற வேலைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வழக்குக்காக இன்றைய தினம் பல மக்கள் வந்து மன்னார் மாவட்ட நீதிமன்றத்துக்கு முன்பாக வந்திருக்கிறாங்க. அதுவும் மன்னார் மாவட்ட நீதிமன்றம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மன்னார் மாவட்ட நகர் பகுதிக்குள்ளே வரும்போது உள்ளுக்கு வந்தோடனே முதலாவது அந்த பாலத்தில் இறங்கினோடனே முதலாவதாக இருக்கிறது நீதிமன்றம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பல பேர் வந்து தங்களுடைய வழக்குகளுக்காக இன்றைய தினம் வந்து நீதிமன்றத்துக்கு முன்பாக வந்து நின்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இனம் தெரியாத நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து அந்த வழக்கு அந்த இடத்துல வந்திருந்த நபர்கள் மேலே துப்பாக்கி பிரயோகம் செய்ததாக சொல்லப்படுது. அதில் வந்து ஒரே நினைக்கிற அந்த குடும்பம் இல்லாட்டி ஒரே ஊரை சேர்ந்து ஒரே வழக்குக்காக வந்திருந்த 3 பேர் வரைக்கும் காயப்பட்டதாகவும் ஒரு நபர் அதாவது ஒரு அம்மா ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட சம்மந்தப்படாத ஒருத்தருக்கும் வந்து துப்பாக்கி வந்து சூடு வந்து அவர்களுக்கு மேலும் பட்டதாக சொல்லப்படுது. அதில் 2 பேர் வந்து மரணமாயிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிச்சம் 2 பேரில் ஒரு ஆள் வந்து அவரும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தகவல் தான் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் கேள்விப்பட்டோன்னே உண்மையிலேயே வந்து துப்பாக்கி சூடு மட்டும் நடந்திருக்குது, இல்லாட்டி நீதிமன்ற வேலையை வந்து குழப்பறதுக்காக அவர் துப்பாக்கி செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் ஆரம்பத்தில் கிடைச்சது. ஆனால் அங்கிருந்து நாங்கள் போய் நேரடியாக போய் நீதிமன்றத்துக்கு போய் அந்த விஷயத்தை பார்ப்போம்னு பார்த்தா அங்கே பெருமளவான மக்கள் கூட்டமும் குவிஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி பணக்க போலீஸார், எஸ்டிஎஃப், அதே மாதிரி ஆர்மி அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து குவிக்கப்பட்டிருந்தது, பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு விஷயம் அந்த மர்ம நபர்கள் சுற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார் நகர்பகுதிக்கெலாம் வந்திருக்காங்க. மன்னார் நகர்பகுதியிலேருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் கடல் மார்க்கமாக மட்டும்தான் வெளியே போகணும். ஆகவே வந்து அங்கே இருந்த போலீஸார் அதே மாதிரி அவர்கள்லாம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக வேலை செய்கிறாங்க. இந்த யார் சுட்டாங்களோ அவங்கள பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி அங்கே வந்து என்ன சொல்கிறது, அந்த சம்பவம் நடைபெற்றதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சான்று பொருட்கள் கலெக்ட் பண்ணுற வேலையும் போலீஸார் செஞ்சுருக்காங்க. அதாவது குண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேயே வந்து கிடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல அதாவது சுட்டு ரத்த காயங்கள் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே இதை பார்க்குறதுக்கு என்னென்னு சொன்னால் இதை கேள்விப்பட்டதே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னு சொன்னால் என்னடா இப்படி ஒரு சம்பவம் நம்ம ஊரில் நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் இது வந்து இந்த படங்களில் பார்க்குற மாதிரி தான் இது வந்து கேள்விப்பட்ட மாதிரி இருந்தது. ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு ஆள் வாரர் அங்கே வார டைம் இப்படி ஒரு துப்பாக்கி சம்பவம் நடந்துட்டு அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலேயே என்ன சொல்றது எங்களுக்கு ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் வந்து ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த நீதிமன்றத்துக்கு போன நேரத்தில் அங்கே இருந்த அங்கே நடைபெற்ற சில சம்பவங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு காணொலியையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்கன்னு பாருங்க.
நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டமான மக்கள் அங்கே நிற்கிறாங்க, மக்கள் எவ்வளோ அச்சத்தோட இந்த என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி போலீஸாரும் அந்த மர்ம நபர்கள் யார் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல சோதனைகள் செஞ்சு கொண்டிருக்காங்க. என்னடா இப்போ மன்னார் பாலத்திலேருந்து வெளியே போகக்கூடியவங்க உள்ளுக்குள்ளான அந்த நபர்கள் வந்து சுட்டுட்டு உள்ளே போயிட்டாங்க அப்படின்றதால வெளியே போகக்கூடிய சகல வாகனங்களையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போலீஸார் வந்து செக் பண்ணி கொண்டிருக்காங்க. உண்மையிலே இந்த சம்பவம் என்ன நோக்கத்துக்காகவும் காரணத்துக்காகவும் செய்யப்பட்டிருக்குது அப்படின்றது இது வரைக்கும் வெளிவரையில். இனிமேல் நடக்கப்படுற விசாரணைகள் மூலமாக தான் இது தெரிய வரப்போது. யார் கொல்லப்பட்டிருக்காங்க, என்ன நோக்கத்துக்காக இது நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களும் எனக்கு தெரிய நினைக்கிறேன். இதை பற்றின மேலதிக தகவல்கள் ஏதாவது வரும்னு சொன்னால் அதை பற்றின விஷயங்களையும் நான் உங்களுக்கு அறிய தரலாம்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் உண்மையிலேயே அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக இருந்தது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சு போடுறேன். நன்றி.